ஹாய் ஹலோ வணக்கம் நில நண்பர்களே. நீங்கள் தனியாக இருக்கும்போது எங்கிருந்தாவது டோப் டோப்னு ஒரு சொட்டு சத்தம் கேட்டிருக்கா? அந்த மாதிரி ஒரு சத்தம் தான் அரவிந்த் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. அரவிந்த் ஒரு ரூம்குள்ளே ஓடி போய் கதவை பூட்டிக்கிட்டான். ஆனால் அந்த சத்தம் துரத்திக்கிட்டே இருந்துச்சு. என்ன சத்தம்னு யோசிக்கிறீங்களா? ரத்தம் தரையில் சுட்டுற சத்தம் தான் அது. வாங்க அந்த இரவோட மர்மத்தை விரிவாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்கும்போது இது ஒரு சாதாரண நண்பர்களோட ட்ரிப் மாதிரி தான் தெரியும். ஆனால் உண்மை அது இல்லை. 5 பேர், பல வருஷமாக பூட்டி கிடந்த ஒரு மாளிகை, அப்புறம் ஒரு பழைய ஃபோட்டோ. இதுதான் அந்த கதையோட ஆரம்பம். ஆனால் அன்னைக்கு ராத்திரி சரியாக 11:47க்கு கேட்ட அந்த ஒரு ஒலி அவங்க 5 பேரையும் ஒரே நொடியில் உரைய வச்சுது. கேட்கவே விசித்திரமாக இருக்குல்ல? வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். அந்த மாளிகை 5 வருஷமாக பூட்டியே கிடந்துச்சு. அந்த ஊர் மக்கள் அதை பிளட் பங்களான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா 2018 ஒரு முழு குடும்பமும் அந்த வீட்டுக்குள்ள மர்மமான முறையில் தற்கொலை பண்ணிக்கிட்டதா ஒரு தகவல் இருக்கு. அதுக்கான காரணம் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அப்போ தான் அரவிந்தோட ஃப்ரெண்ட் அருண் ஒரு பழைய நியூஸ் கிளிப்பை காட்டி, டே இங்கே நைட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம், வீடியோ செம வைரல் ஆகும்னு ஒரு ஐடியா கொடுத்தான். அரவிந்த் முதல்ல வேணான்னு தான் சொன்னான். அதுக்கு அருண், பயப்படாதடா அரவிந்த், நாம் 5 பேர் ஒன்றா தானே இருக்கோன்னு தைரியம் சொன்னான். சனிக்கிழமை ராத்திரி ஊரே மயான அமைதியாக இருந்துச்சு. அவங்க பைக்கில் கிளம்புனாங்க. அந்த பங்களாவோட கேட் பாதி திறந்துருந்துச்சு. உள்ளே இருந்து அடித்த காற்று உடம்பு நடுங்க வச்சுது. அரவிந்த் பயப்படுறத பார்த்த அருண், ப்ரோ இது ஈவினிங் டைம் குளிர்தான்னு சிரிச்சான். அரவிந்த் கேட் பக்கத்தில் யதார்த்தமாக குனிஞ்சு பார்த்தான். அங்கே இன்னும் காயாத இரத்தக்கரைகள் இருந்துச்சு. அருண் இங்கே பாரு, இந்த இரத்தக்கரை இன்னும் காயவே இல்லைன்னு அரவிந்த் மெதுவாக சொன்னான். அருண் முகத்தில் ஒரு நொடி பயம் தெரிஞ்சு மறைஞ்சுது. இப்போ அவங்க மேன்ஷனுக்குள்ளே போனாங்க. உள்ளே போனதும் ஒரு பெரிய ஹால். அங்கே இருந்த ஒரு டேபிள் மேலே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்துச்சு. அருண் அவனோட கேமரா ஃப்ளாஷை ஆன் பண்ணான். அதில் ஒரு குடும்பம் சிரிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு குழந்தை மட்டும் கண்ணை மூடிட்டு இருந்துச்சு. இது எப்போ எடுத்த ஃபோட்டோவாக இருக்கும்னு அரவிந்த் கேட்டான். அரவிந்த் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே மாடிப்படியிலிருந்து டக் டக்குன்னு யாரோ இறங்கி வர்ற சத்தம். 5 பேரும் ஒன்றா மாடியை பார்த்தாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஆனால் அந்த சத்தம் மட்டும் அவங்கள நோக்கி வந்துட்டே இருந்துச்சு. அருண் கேமராவை ஆன் பண்ணான். அரவிந்த் மொபைல் டார்ச்சை ஆன் பண்ணப்போ தரையில் ஒரு இரத்த கைரேகை. அதுலேருந்து ரத்தம் வலிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இது இப்போதான் வலிஞ்சிருக்குன்னு அரவிந்த் கத்துனான். 5 வருஷமா பூட்டி கிடக்கிற வீடா? சான்ஸே இல்லைன்னு அவன் பதட்டத்தில் சொன்னான். சரியா அப்போ ஒரு சத்தத்தோட ஒரு சின்ன பொம்மைக்கார அவங்க கால் கிட்ட வந்து நின்றுச்சு. அதுலேருந்து ரத்தம் சொட்டு சொட்டா கொட்டிட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? உங்கள் பதிலை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கதை இன்னும் முடியல. அந்த பிளட் பங்களாவோட அடுத்தடுத்த திருப்பங்கள் காத்துட்டு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க கதையை தொடரலாம். பயத்தில் 5 பேரும் ஒரு ரூம்குள்ளே ஓடி கதவை பூட்டிக்கிட்டாங்க. அந்த ரூமில் ஒரு பழைய பாத்டப் இருந்துச்சு. அதுக்குள்ளே கருப்பாக தண்ணி. அரவிந்த் டார்ச் அடித்து பார்த்தப்போ தண்ணியோட ரிஃப்ளெக்ஷனில் அவனோட முகத்துக்கு பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சுது. உடனே திரும்பி பார்த்தான். யாருமே இல்லை. ஆனால் அந்த ரிஃப்ளெக்ஷனில் மட்டும் அந்த உருவம் நகரவே இல்லை. யாரோ குடமாக தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு சத்தம். ஆனால் அது தண்ணி இல்லை, ரத்தம். அருண் கேமராவை அந்த பக்கம் திருப்புனான். கேமரா ஸ்க்ரீனில் முழுக்க ரத்தம். ஒரு கை அந்த பாத் டப்போட விளிம்பை பிடிச்சிருந்துச்சு. அதோட நகங்கள் ரொம்ப நீளமாக இருந்துச்சு. டே அருண், இங்கிருந்து கிளம்பிடலான்னு அரவிந்த் கத்துனான். இன்னும் 2 நிமிஷம்டா, இந்த ஃபுட்டேஜ் வைரல் ஆகும்னு அவன் உறுதியாக சொன்னான். திடீர்னு அந்த கை அவங்க பக்கம் திரும்பிச்சு. ஒவ்வொரு சொட்டு ரத்தம் கீழே விழும்போதும் ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. கேமரா ஸ்க்ரீனில் ஒரு பொண்ணோட முகம் தெரிஞ்சுது. வாயிலிருந்து ரத்தம் வழிஞ்சிட்டே இருந்துச்சு. உங்களை நான் விட மாட்டேன்னு அந்த உருவம் சொல்லிச்சு. அந்த சத்தம் இன்னைக்கும் அரவிந்தோட காதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. உயிர் பிழைச்சா போதும்னு கதவை உடைச்சிட்டு வெளியே ஓடினாங்க. ஹால் முழுக்க ரத்த வெள்ளமாக இருந்துச்சு. அருண் முன்னாடி ஓடினா, அரவிந்த் தான் கடைசி. அரவிந்த் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் பின்னாடி இருந்து யாரோ அவனோட காலை பனிக்கட்டி மாதிரி ஒரு கையால் பிடிச்சு இழுக்கிற உணர்வு. வெளியே மெயின் கேட்டுக்கு வந்தா அது உள்ளே இருந்து பூட்டி இருந்துச்சு. டே நாம வரும்போது கேட்டை பூட்டவே இல்லையேன்னு அருண் கத்துனான். கேட் பக்கத்தில் உடம்பெல்லாம் ரத்தத்தோட ஒரு சின்ன குழந்தை நின்றுட்டு இருந்துச்சு. அது அவங்கள பார்த்து கை காமிச்சுது. அருண் அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சான். கேமரா ஸ்க்ரீனில் அந்த குழந்தையோட முகம் ஜூம் ஆச்சு. நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க, இனி நீங்கள் என் விருந்தினர்கள்னு அது சொல்லிச்சு. சொல்லி முடித்ததும் கேட் தானாக திறந்துச்சு. நாங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி தப்பிச்சோம். அரவிந்த் திரும்பி பார்த்தான். அந்த மாளிகையோட ஜன்னலில் அதே பொண்ணு நின்று சிரிச்சிட்டு இருந்தா. அந்த சிரிப்பு இன்னைக்கும் அரவிந்தோட மனசுல இருந்து போகலை. அங்கேருந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அரவிந்தோட காலில் மட்டும் ஒரு காயம் இருந்துச்சு. டாக்டர் இது எப்போ ஆச்சுன்னு கேட்டார். அது எப்படி ஆச்சுன்னு அவனுக்கே தெரியல. ஆனால் அருண் அந்த வீடியோவை செக் பண்ணப்போ அதில் ஒரு கை அரவிந்தோட காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு காட்சி பதிவாக இருந்துச்சு. உடனே போலீஸில் புகார் கொடுத்தாங்க. அவங்க அந்த பங்களாவுக்கு போய் பார்த்தப்போ அங்கே ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. அருண் அந்த வீடியோவை யூடியூப்பில் போட்டான்.
ஒரே நாளில் 5 லட்சம் பேர் பார்த்தாங்க. அதில் வந்த ஒரு கமெண்ட் தான் அவங்கள உரைய வச்சுது. இது ஏன் வீடு, நான் தான் அந்த குழந்தை, நீங்கள் இன்னும் என் வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துச்சு. அந்த கமெண்ட்டை ரிப்போர்ட் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த அக்கௌண்ட் டெலீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் அவங்கள வந்து சந்திச்சாரு. அவர் ஒரு ஃபோட்டோவை காட்டி, இந்த பொண்ணு 1998 இறந்துட்டாங்க, இந்த மாதிரி 5 கேஸ் நடந்திருக்கு, நீங்கள் தான் இதுலேருந்து தப்பிச்ச முதல் ஆள்னு சொன்னார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ஃபயர் எமோஜி போடுங்க. அந்த சிபிஐ ஆஃபீஸர் அடுத்து என்ன சொன்னார், அந்த குழந்தை உண்மையிலே யார், இது எல்லாத்தையும் பற்றி நம்ம அடுத்த பார்ட்டில் விரிவாக பார்ப்போம். அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ராத்திரியும் சரியாக 11:47 அரவிந்தோட ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. அதனால் இப்போ அரவிந்த் ஒரு கேமராவை செட் பண்ணியிருக்கான். அதில் என்ன பதிவாக இருக்குங்கிறத நம்ம அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். ஹாய் ஹலோ வணக்கம் நிழல் நண்பர்களே, இது உங்கள் நிழல் சேனல். ஒரு பேய் பங்களாவில் இருந்து 5 பேர் தப்பிச்சு வெளியில் வந்துட்டோம், நிம்மதியாக இருந்தாங்க. அவங்க தங்களோட அனுபவத்தை ஒரு யூடியூப் வீடியோவாக போடுறாங்க. ஆனால் அந்த வீடியோவுக்கு வந்த ஒரு கமெண்ட் அவங்கள மொத்தமாக நடுங்க வச்சுது. அந்த கமெண்ட்டில், இது ஏன் வீடு, நீங்கள் இன்னும் என் வீட்டில் தான் இருக்கீங்கன்னு இருந்துச்சு. யோசிச்சு பாருங்கள், இது படிக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். இது யாரோ விளையாடுறாங்க இல்லைன்னா ஒரு டைப்பிங் மிஸ்டேக்னு அவங்க சமாதானம் ஆக முயற்சி பண்ணும்போது இந்த கேஸை விசாரிக்கிற சிபிஐ அதிகாரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் புரியுது இது ஒரு அமானுஷ த்ரில்லர் கதைக்கு ஆரம்பம்னு. அப்படி என்ன அந்த அதிகாரி சொன்னார், அந்த பங்களாக்குள்ளே நிஜமாவே என்னதான் நடக்குது, வாங்க விரிவாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சிபிஐ அதிகாரி அவங்க முன்னாடி ஒரு பழைய ஃபைலை வைக்கிறாரு. அதோட தலைப்பு வழக்கு எண் 17, மாலினி 1998. யார் இந்த மாலினி? 1998 மாலினிங்கிற ஒரு பொண்ணு அவங்க குழந்தையோட அதே பங்களாவில் சந்தேகத்துக்கிடமான முறையில் இறந்து போனதா சொல்கிறாரு. ஆனால் ஒரு நிமிஷம், இது தற்கொலை இல்லை, இது ஒரு கொலைன்னு அந்த அதிகாரி சொல்கிறாரு. அப்போ இருந்த பங்களாவோட உரிமையாளர் இந்த கொலையை மறைச்சிருக்காரு. இதனால் மாலினியோட ஆவி ஒரு பழிவாங்கிற சக்தியாக மாறிடுச்சு. ஓகே, இது கேட்குறதுக்கு நம்ம வழக்கமாக பார்க்குற ஒரு பேப்படமாக தான் இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கே தான் ஒரு முக்கியமான திருப்பம் இருக்குது. அவர் அவங்கள நேராக பார்த்து சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ளே போன 4 குழுவும் சரியா ஒரு வாரத்தில் காணாமல் போயிருக்காங்க. அவங்க என்ன ஆனாங்க, எங்கே போனாங்கன்னு எந்த தடையும் இல்லை. நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்து இன்னைக்கு 4வது நாள், உங்களுக்கு இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்குது. அந்த நிமிஷம் அந்த அறையில் இருக்கிற கடிகாரத்தோட சத்தம் கூட ஒரு மரண ஓலை மாதிரி அவங்களுக்கு கேட்டுச்சு. யோசிச்சு பாருங்க, மரணத்துக்கு கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சா எப்படி இருக்கும். சரி, சிபிஐ அதிகாரி போனதுக்கப்புறம் அந்த 5 பேரை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அரவிந்த் அவனோட ரூமில் ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு ஒரு கேமராவை செட் பண்ணுறான். அன்னைக்கு ராத்திரி அந்த ஃபுட்டேஜை எடுத்து பார்க்குறான். சரியா ராத்திரி 11:47 கதவை தட்டுற சத்தம் பதிவாயிருக்கு. ஆனால் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கேமராவில் பார்க்கும்போது வெளியில் யாருமே இல்லை. காற்றுல கூட கதவு சத்தம் கேட்டிருக்குமேனு அவங்க நினைக்கும் போதே திடீர்னு லேப்டாப் ஸ்க்ரீன் சிறிது நேரம் தடுமாறி அணையுது. ஸ்க்ரீன் திரும்ப வரும்போது அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா இப்போ அந்த கேமராவோட ஆங்கிள் மாறி இருக்கு. அதே அரவிந்தோட ரூம் தான் தெரியுது. ஆனால் இந்த முறை யாரோ கதவுக்கு வெளியிலேருந்து உள்ளே பார்க்குற மாதிரி தெரியுது. கவனிச்சிங்களா? யாரோ அவங்கள வெளியிலேருந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் மேலே அந்த லேப்டாப் ஸ்க்ரீனில் ஒரு குழந்தையோட மெல்லிய குரல் நான் உள்ளே தான் இருக்கேன்னு சொல்லுது. பயத்தில் அரவிந்த் லேப்டாப்பை பூன்னான். ஆனால் அந்த சத்தம் மட்டும் அறைய விட்டு போகவே இல்லை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே, நீங்கள் அரவிந்தோட நிலைமையில் இருந்திருந்தா என்ன பண்ணுவீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அந்த அமானுஷ்ய அனுபவம் அரவிந்துக்கு மட்டும்தான் நடந்துச்சான்னு பார்த்தா அதுதான் இல்லை. குழுவில் இருக்கிற அருணுக்கும் ஒரு ஃபோன் கால் வருது. எடுத்து பேசினா அந்த பக்கம் ஒரு குழந்தை சிரிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இன்னொரு ஃப்ரெண்டு கார் ஓடிட்டு இருக்கும்போது ரியர்வியூ மிரரில் பார்த்தா பின்னாடி சீட்டில் அதே மாலினி உட்கார்ந்துருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஆக இது நம்ம சாதாரணமாக கேட்குற கட்டுக்கதை இல்லை, அவங்க வாழ்க்கையில் நடக்கிற நிஜம்னு அவங்க உணர்ந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த பங்களாவில் அவங்க பார்த்த ஒரு குடும்ப புகைப்படம். ஒருவேளை அந்த புகைப்படத்துக்கும் அந்த ஆவிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா? இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே சிபிஐ அதிகாரி கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அவர் சொல்கிறாரு, அந்த வழக்கோட காணாமல் போன கடைசி பக்கம் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஆவி ஒரு பொருளோட பிணைக்கப்பட்டிருக்கு. அது வேற எதுவும் இல்லை, நீங்கள் அந்த வீட்டில் பார்த்தீங்களே ஒரு புகைப்படம், அந்த புகைப்படம் தான். ஆனால் பிரச்சனை என்னன்னா, அந்த புகைப்படத்தை அவங்க அந்த பங்களாலே விட்டுட்டு வந்துட்டாங்க. வேற வழியே இல்லாமல் உயிர் பிழைக்கணும்னா இந்த புகைப்படத்தை அழிச்சே ஆகணும்னு முடிவுக்கு வர்றாங்க. அதனால் அவங்க திரும்பவும் அந்த பிளட் பங்களாவுக்கே போகிறாங்க. தமிழ்நாட்டில் அமானுஷ இடங்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு அது மட்டும்தான் ஒரு பெரிய அமானுஷ இடமா தெரிஞ்சுது. இந்த முறை அந்த மாளிகையோட பெரிய கேட் அவங்களுக்காகவே காத்திருக்க மாதிரி திறந்து கிடந்தது. உள்ளே போனதும் ஒரு மயான அமைதி. அந்த ஹாலில் டேபிள் மேலே அந்த புகைப்பட ஃப்ரேம் இருந்தது. ஆனால் உள்ளே இருந்த புகைப்படத்தை காணோம்.
டமார்னு மெயின் கதவு மூடின சத்தம் கேட்டுச்சு. மாடியிலிருந்து அதே குழந்தையோட சிரிப்பு சத்தம். விருந்தாளிங்க திரும்ப வந்துட்டீங்கன்னு ஒரு குரல். ஆனால் இந்த முறை அவங்க பயப்படலை. ஏன்னா அவங்களுக்கு நேரம் இல்லை. வேகமாக மாடிக்கு ஓடுறாங்க. அங்கே ஒரு ரூமில் அந்த குழந்தை ஒரு மூலையில் உட்காந்து கையில் அந்த புகைப்படத்தை வச்சு அழுதுட்டு இருக்கு. அரவிந்த் மெதுவாக அந்த குழந்தைகிட்ட போகிறான். அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த குழந்தை அவங்கள பழிவாங்க வரல, உதவி கேட்குது. ஆமாம், அந்த குழந்தை புகைப்படத்தை நீட்டுது. அந்த புகைப்படத்தோட பின்னாடி ரத்தத்தால எங்களை காப்பாத்துன்னு எழுதியிருக்கு. அரவிந்த் அதை படிச்சு முடிக்கிறதுக்கும் அவனுக்கு பின்னாடி மாலினியோட ஆவி ஒரு பெரிய அலறலோட வர்றதுக்கும் சரியா இருக்கு. உடனே அருண் தன்னோட கேமரா ஃபிளாஷை ஆன் பண்றான். அந்த வெளிச்சத்தை தாங்க முடியாம அந்த ஆவி கத்துது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த புகைப்படத்தை பிடுங்கிட்டு வெளியே ஓடி வந்து பங்களாக்கு வெளியில வச்சு எரிச்சிடுறாங்க. உள்ள இருந்து வந்த அலறல் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்குது. எல்லாம் முடிஞ்சதுன்னு அவங்க நிம்மதியா பெருமூச்சு விடும்போது அங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்க மறந்துட்டாங்க. இது ஒரு சாதாரண பேய் கதை இல்லையே. அன்னைக்கு ராத்திரி அரவிந்த் தூங்கிட்டு இருக்கான். அவனோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஒரு அனானிமஸ் நம்பர்ல இருந்து. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு புகைப்படம். அந்த புகைப்படத்துல அரவிந்த் அவனோட படுக்கையில தூங்கிட்டு இருக்கான். ஆனா அந்த புகைப்படம் அவனோட ரூமோட மூலையில இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. புகைப்படத்துக்கு கீழே ஒரு மெசேஜ், இப்போ நீ என்னோட குழந்தை அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ நண்பர்களே, இப்போ நீங்க சொல்லுங்க, மாலினியோட ஆவி நிஜமாவே அழிஞ்சிருச்சா, இல்ல அது இப்போ அரவிந்த் தன்னோட குழந்தையா மாத்திக்கிச்சா? உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபியர் எமோஜி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களை வந்து சேரும். நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை என்னோட காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரியான ஹாரர் வீடியோஸ் கொண்ட பிளேலிஸ்ட்டை நான் கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் போய் பாருங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு ஸ்பைன் செல்லிங் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்.